Okay, next problem, string problem. A string ABCD attached to two fixed points A and D. Two fixed point in A and D has two equal weights. என்ன equal weights 1000 Newton 1000 Newton attached to it B and C. இந்த பாயிண்டில் பிலையும் சிலையும் 1000 Newton இருக்கு. The weights rest with the portion AB and CD inclined at an angle of 30 degree and 60 degree respectively to the vertical. Vertical தான் அது angle இருக்குது. To the vertical as shown in figure. Find the tension in the portions. Tension in the portions na AB, BC and CD of the string. அப்போ என்னது? To find TAB, TBC and TCD. இது மூணுமே கால்குலேட் பண்ணணும். If the inclination of the portion BC with the vertical எவ்வளவு 120 degree. இப்போ எல்லாமே கொஷின் ஃபிகரே கொடுத்துருக்கு, டயக்ராமே கொடுத்துருக்கு. இதை பொறுத்து என்ன பண்ண அதனோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கு. இதை வச்சு என்ன சால்வ் பண்ணணும்? டு ஃபைண்ட் டிஏபி, டிபிசி அண்டு டிசிடி. என்ன அப்ளை பண்ண போகிறோம்? லாமிஸ் தியரம். லாமிஸ் தியரம்னா எப்படி இருக்கணும்? கண்டிப்பாக 3 ஃபோர்ஸஸ் இருக்கணும் வித் ஆங்கிள். சரி, எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு பி பாயிண்ட் எடுக்கிறேன், அதாவது ஜாயிண்ட் சி ஆர் ஜாயிண்ட் பி எடுக்கிறேன். ஜாயிண்ட் பி தனியாக எடுத்து சால்வ் பண்ணலாம், ஜாயிண்ட் சி தனியாக எடுத்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் ட்ரா பண்ணுறேன் டயக்ராம். this one 1000 Newton, this one TAB, this one TBC. நான் ஹரிஜாண்டல் லைன் ட்ரா பண்ணுறேன், ஹரிஜாண்டல் லைன் அண்ட் வெர்டிக்கல் லைன். இந்த ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? திஸ் ஒன் 120 டிகிரி. எக்ஸ் ஒன்று வச்சுக்குவோம். திஸ் ஒன் ஒய் டேஸ்னு வச்சுக்குவோம். எக்ஸ் 120 டிகிரி. இந்த ஆங்கிள் அளவு டிஏபி அட்டாச் பண்ண ஆங்கிள் அளவு திஸ் ஒன் 30 டிகிரி. திஸ் ஒன் 30 டிகிரினா ஓகே, இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? திஸ் ஆல்சோ 30 டிகிரி. ஏன்? ஆப்போசிட் ஆங்கிள் நம்ம ட்ராப் ஸ்டடி பண்ணியிருக்கோம்ல. திஸ் ஒன் தீட்டானா திஸ் ஆல்சோ தீட்டா. திஸ் ஒன் தீட்டானா ஆப்போசிட் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆங்கிள்ஸு. இப்போ அதேமாதிரி திஸ் ஒன் 30 டிகிரினா திஸ் ஆல்சோ 30 டிகிரி. இப்போ இந்த ஆங்கிள் என்ன? சப்போஸ் நான் இப்படி ட்ரா பண்ணுறேன். டோட்டல் டிகிரி எவ்வளவு? 360. சர்க்கிள் எடுத்தால் 360. ஆஃப் சர்க்கிள் என்னது? 180 டிகிரி வரும். அப்போ இங்கே 120 இருக்குது, ரிமைனிங் என்னவாக இருக்கும்? 60 டிகிரி. ஓகே, இது 30 டிகிரினா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எவ்வளோ? 90 டிகிரி தானே. அதே மாதிரி இங்கே 90 டிகிரியும் போது 90 - 60, திஸ் ஒன் 30 டிகிரி, திஸ் ஒன் டோட்டல் 90 டிகிரி. ஓகே, இப்போ என்ன இருக்கணும்? 3 ஃபோர்ஸ் இருக்கணும், 3 ஆங்கிள்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம்? டயக்ராம் again you draw the diagram. 1000 Newton, this one TBC, this one TAB. இப்போ டோட்டல் ஆங்கிள் எவ்வளவு? இதை ஆட் பண்ணணும். ரெண்டுக்கு 1000 நியூட்டனுக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது? 2 ஃபோர்ஸ் இருக்குது. 2 ஃபோர்ஸோட ஆங்கிள் என்ன? 2 ஃபோர்ஸுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் என்ன? 120 + 30 எவ்வளவு? 150 டிகிரி. எப்படி வந்துச்சு? இந்த 120 ஆட் பண்ணணும், 120 அதோட 30 ஆட் பண்ணணும். அப்போ தான் என்ன வரும்? இந்த ஆப்போசிட் ஆங்கிளுக்கு இந்த 1000 நியூட்டனுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் வரும். சரி, இப்போ டிஏபி எடுத்திங்கன்னா 1000 நியூட்டனுக்கும் டிபிசிக்கும் உள்ள ஆங்கிள். அப்போ என்ன வரும்? இங்கே 60 டிகிரி. ஓகே, இப்போ ரிமைனிங் என்ன வரும்? ஜஸ்ட் இங்கே ஆட் பண்ணுங்கள். 90 + 60 150. திஸ் ஒன் 150. அவ்வளோதான். 3 ஃபோர்ஸ் இருக்குது, 3 ஆங்கிள்ஸ் இருக்குது. ஹியர் அப்ளைஸ் லாமிஸ் தியரம். ஓகே, இப்போ எப்படி எடுத்துக்கலாம்? 1000 நியூட்டன், அதோட ஆப்போசிட் ஆங்கிள் என்ன? sin 150 டிகிரி. நெக்ஸ்ட்டு டிஏபி இதோட பை டிஏபி ஆப்போசிட் ஆங்கிள் என்ன? sin 60 டிகிரி. டிபிசி அதோட ஆப்போசிட் ஆங்கிள் என்ன?
sin 150 டிகிரி. வெரிஃபை பண்ணலாமா? இப்போ நம்ம எடுத்தது கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு டினாமினேட்டர் ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். 150 300 ப்ளஸ் 6 என்ன 360. இப்போ நம்ம எடுத்தது கரெக்டு. இப்போ எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? திஸ் ஒன் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ரெண்டு எடுத்தோம்னா டிஏபி கால்குலேட் பண்ணிடலாம். திஸ் ஒன் எடுத்து சால்வ் பண்ணால் டிபிசி கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ டிஏபி என்ன வரும்? 1000 இன்ட்டு sin 60 டிவைட் பை sin 150. ஆன்சர் என்ன வரும்? 1732 நியூட்டன். அதே மாதிரி திஸ் ஒன் எடுத்தால் சைன் டினாமினேட்டரும் சேம். அப்போ டைரெக்டாக வி டேக் த வேல்யூ டிபிசி இஸ் ஈக்குவல் டு 1000 நியூட்டன். அப்போ என்ன கால்குலேட் பண்ணணும்? டிஏபி டிபிசி முடிஞ்சது. ரிமைனிங் என்ன இருக்குது? டிசிடி மட்டும் கால்குலேட் பண்ணணும். இப்போ ஜாயின் சி எடுப்போம். ஜாயின் சி எடுக்கும்போது என்னது? இப்போ ஜாயின் சி எடுக்கும்போது இந்த பாயிண்ட் எடுக்கணும். யூ ட்ரா த டயக்ராம். இப்போ நெக்ஸ்ட் என்னது? ஜாயின் சி எடுக்க போகிறோம். இந்த டயக்ராமில் பாருங்கள், 60 டிகிரி இருக்கா? திஸ் பாயிண்ட் சியா. இது என்ன போட்டோம் நம்ம? திஸ் ஒன் டிபிசி இங்கே போட்டிருக்கோம்ல, இதான் திஸ் ஒன் டிபிசி. ஓகே, இந்த ஆங்கிள் நம்ம என்ன போட்டிருக்கோம்? திஸ் ஆங்கிள் டிபிசியோட ஆங்கிள்னா போட்டிருக்கோம் நம்ம. சப்போஸ் வெர்டிக்கல் லைன் போட்டோம்னா this one 120 degree, this one 120 degree போது suppose I draw horizontal line and vertical line. This one 60 na, this also 60 degree. ஏன்னா ஆப்போசிட் ஆங்கிள்லாம் போடும்ல, ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி. this one theta means this also theta. okay, இப்போ ஹியர் இப்போ ஆங்கிள் இருக்குது, நான் ட்ரா பண்ணுறேன். திஸ் ஒன் 60னா திஸ் ஆல்சோ 60 டிகிரி. அதனால் நான் 60 டிகிரி போட்டேன். இது 16 போது அவ்வளோ ரிமைனிங். திஸ் ஒன் 30. ஓகே, இப்போ இது எவ்வளோ வரும்? 90 டிகிரி. திஸ் ஒன் 90 டிகிரி. இப்போ ஹியர் என்ன வரும்னா இந்த போர்ஷன் எடுங்க. டிபிசியோட ஆங்கிள் தானே. சப்போஸ் இப்போ ட்ரா பண்ணுறேன், இங்கே ஒரு பாயிண்டில் டச் ஆகுது. இதே ஆங்கிள் இங்கே ஒரு பாயிண்ட் வருது. திஸ் ஒன் 60னா திஸ் ஆல்சோ 60 டிகிரி. ஓகே, நம்ம என்ன போட்டுக்கோம்? நம்ம இங்கே வந்து 16 இருக்கும். அப்போ 60 டிகிரி. திஸ் ஒன் 60னா ஆப்போசிட் ஆங்கிள் என்ன வரும்? 60 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் என்ன? 90 வேணும். திஸ் ஒன் 30 டிகிரி. இப்போ டோட்டல் எல்லாமே வந்திருக்கும். எல்லா ஆங்கிளும் மார்க் பண்ணியிருப்போம். நமக்கு என்ன வேணும்? லேமிஸ் செய்கிறதுக்கு 3 force 3 angles வேணும். again I draw the diagram. 1000 Newton, this one TCD, this one TBC. இப்போ 1000 நியூட்டனுக்கு ஆப்போசிட்டில் ஆங்கிள் என்ன? this one 60 + 60 120 டிகிரி. இப்போ 90 + 30 என்ன? டிபிசிக்கு ஆப்போசிட் ஆங்கிள் என்ன? 90 + 30 120 டிகிரி. இப்போ this one 120, this one 120னா this also 120 degree. Here also apply Lami's theorem. Thousand Newton divided by sin 120. This one TCD divided by sin 120. TBC divided by sin 120. எல்லாமே காமனாக இருக்கா? டைரெக்டாக வேல்யூ எடுத்துக்கலாம். டினாமினேட்டர் என்னதுக்கு? காமனாக இருக்குது. அப்போ டிபிசி இஸ் ஈக்குவல் டு 1000 நியூட்டன். ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம், சேம் தான். அப்போ டிசிடி ஆல்சோ 1000 நியூட்டன். ஸோ
TAB வேல்யூ 1732 நியூட்டன், TBC 1000 நியூட்டன், TCD 1000 நியூட்டன். ஓகே, என்ன கண்டுபிடிக்கணும்? TAB, TBC, TCD. இப்போ எல்லாமே கால்குலேட் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல்.